வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. இது ஸ்பெஷலாக 64 நாட்கள், அதாவது நவம்பர் 27 முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் குரு மேஷராசியில் இதுவரைக்கும் இருந்த பரணி நட்சத்திரத்திலிருந்து வக்கரகதியாக ரிவர்ஸாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மாறி பலன் தருகிறார். சார மாற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியில் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்கிறது. குரு மாதிரி இருக்கிறதில்ல. அவர் போகிற நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் ஆற்றல்களையும் பெற்று அந்த நட்சத்திராதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு பலன் தருகிறார் என்கின்ற இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நட்சத்திர சூத்திர முறை. இந்த வழியில் நம்ம நம்முடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு பாவ முனை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பாவ அதிபதிங்கிறத விட அந்த பாவத்தில் நட்சத்திரம் தான் வேலை செய்யுது. அந்த பாவத்தை தொடங்கக்கூடிய புள்ளியாக ஒரு நட்சத்திரம் வேலை செய்கிறது என்கின்ற முறை தான் இந்த முறை. இந்த முறையில் நம்ம 12 பாவத்திற்கும் தொடர்புகளை வைத்து 12 பாவ குடுப்பினை என்கின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம், நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறப்போம், அதில் ஒரு திசை நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வரிசையாக வரக்கூடிய மற்ற திசைகளின் வழியாக இந்த பாவ தொடர்புகள் நம்மை எப்படியெல்லாம் நிகழ்வுகளை, நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்றன அல்லது நமக்கு ஆசைகள் நிராசையாகின்றன என்பதையெல்லாம் பகுத்து பார்க்கக்கூடிய முறை தான் இந்த அஸ்ட்ராலஜி முறை. ஸோ இந்த வகையில் நம்ம சிம்மத்துக்கு என்ன பலனாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு தெய்வ அனுகிரகம், இறையருள் தருகின்ற ஒரு இடம். வெளிநாடு தொடர்பு, அந்நியர் தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, டிரான்ஸ்போர்ட்டு, ஆலயம், கோவில் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம், தந்தை வர்க்கம், இத்தனை விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துல அந்த குருவானவர் எந்த நட்சத்திரத்தின் படி செல்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியினுடைய பாவ தொடர்பை வைத்து பலன் தருவார். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறின உடனே கேது மாதிரி செயல்பட தொடங்க வருகிறார். இப்போ கேது நமக்கு கன்னி ராசியில் இருக்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்பது இப்போ ஒரு அப்பா அப்படிங்கிறது உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது அப்பாவுக்கே ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு உதவியை 4 பேர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு சூழல் அங்கே ஏற்படும். அவருக்கு ஒரு உடல் உபாதைகள் அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள், இதை சொல்லுகிறது 9ஆம் பாவம். அதே போல் நம்ம ஆராய்ச்சியாக செய்வோம் இல்லையா, நம்ம திட்டமிடுதல், மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஆராய்ச்சி வேலைகளை செய்கிறது, அல்லது பிற நபர்கள் தொடர்பு அப்படிங்கிறது பழக்க வழக்க முறையில் நம்ம பிறரை நம்பி பழகுவோம். அந்த பழக்கத்தில் நமக்கு அந்த பழக்கம் நமக்கு உதவி செய்யும், காலமும் நமக்கு நன்மையாக இருப்பார்கள் என்று நாம் நம்பி பழகுவோம். அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழலை கேது உருவாக்குவார். அப்போ ஒன்று நம்ம பேசுகிறது அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், அல்லது சூழ்ச்சி பண்ணி பேசுகிறோம் மாதிரி அவங்களுக்கு தெரியும். நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். அதே போல் தான் ட்ரிப்பு போகிறது, வெளிநாடு தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் அல்லது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சுயமான பலத்தை அடைய முடியாதுங்கிறத இந்த கேது நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார். சரி, தனஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இப்போ பணம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு கன்னி ராசி தான், 2ஆம் இடம்தான். அந்த 2ஆம் இடத்துல நமக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில்
மெயினாக இருக்கிறது வந்து ஹஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் சூரியனும் செவ்வாயும், அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாய், இந்த 3 பேர் இந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கு பலன் தர்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் மாதக்கோள்கள் தான், நகரக்குடி கோள்கள் தான். அதனால் நமது ஜனன ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி பிரகாரம் நம்மளுக்கு தன வரவு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களில் கேதுவினால் கூட சில நன்மைகள் நடக்கும். அதாவது உயிர் பற்றான வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கமிஷன் தொழில், இது மாதிரியான பேசி சம்பாதிக்கிறது, இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். அப்போ பண வரவுகளில் கவனமாக இதை நல்ல வளர்ச்சிகள் கொடுக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி நம்ம கம்யூனிகேஷன், அவங்களுடைய தொடர்புகளில் சில சங்கடங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உறவு முறையில் பாதிக்கும், ஒரு சிலருக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அது காட்டும். தாய்மனை, பூமி, வீடு, வாகனம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் எதில் விருத்தியாகும், நல்லாயிருக்கும். குழந்தைகள் அபிவிருத்திகள் நல்லாயிருக்கும். வேலைக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவில் மட்டும் இந்த வார்த்தைகள் பேசுகிறதுல கவனம் தேவை. அதே மாதிரி தான் பெற்றோர்களுடைய உறவுலையும். அப்போ ஒரு சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா, அந்த சொந்த தொழிலில் வந்து இவ்வளவு நாள் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது, அந்த தொழில் சரியாக மூவ் ஆகலை, ரொம்ப பிஸியாக இல்லை, ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதாவது தொழில் வீழ்ச்சியை சந்திக்க விடாமல் கொஞ்சம் அதை அப்படியே உயிர் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க, தொழிலை பலப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய நண்பர்கள்கிட்டையும் மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் பேசுகிறதுனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கையாளணும். மூலதனம், பணவரவு, சேமிப்பு இதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், குருவினுடைய ஒரு கிரகத்தினுடைய பலாபலனாக நம்ம இதை சொல்கிறோம். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்திற்கு 12 பாவத்திற்கு 12 பாவ அதிகாரிகளாக வருவாங்க. அதுக்கு பேர் உபநட்சத்திரம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த 12 பாவ உபநட்சத்திர நாதர்கள் தான் நமக்கு கொடுப்பினையை தீர்மானிப்பார்கள். ஒரு பாவத்தை வளர்த்துவதா, அந்த பாவத்தை சிறப்படைய செய்வதா, அந்த பாவத்தில் குறைபாடுகள் உள்ளதா என்பதை இந்த கொடுப்பினை தான் தீர்மானிக்கும். குழந்தை நமக்கு சாதகமா பாதகமா, திருமண வாழ்க்கை திருப்தியா அதிருப்தியா, பூர்வீகம் கிடைக்குமா கிடைக்காதா, தொழில் பலம், சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, இதற்கெல்லாம் அந்த கொடுப்பினைகள் தான் விடை தரும். அப்படி நமது ஜனன ஜாதகத்தை இந்த நவீன நட்சத்திர சூத்திர முறையில் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம பிறந்த நேரத்தை வச்சு கணித்து இந்த உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நடக்கிற திசாபுத்தியோட இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், இப்போ குரு கேது நட்சத்திரத்தில் போகிறாருன்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது வந்து பணம் தர்ற கிரகமாகவோ தொழில் தர்ற கிரகமாகவோ இருந்தால் அதை வந்து ஊக்குவிக்கும், அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணும். அது இல்லாமல் நம்மளுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடத்தையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குற கிரகமாக நமது ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக கேது இருந்தால், இந்த குரு அங்கே போகும்போது இந்த குரு சார்ந்த விஷயங்களில் நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவுக்கு என்ன பங்களிப்பு உண்டோ அது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் கஷ்ட நஷ்டத்தை உண்டாக்குங்கிறது நுணுக்கமான ஜோதிடம். அந்த வகையில் இந்த மாதிரியான கோச்சார பலன்களையும் நமது ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து பலன் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.